ஆன் பேப்பர் IQOO Neo 7 Pro ரொம்ப நல்ல ஃபோன் மாதிரி தெரியுது. பார்க்க நல்லா இருக்கு. பவர்ஃபுல்லான Snapdragon 8+ Gen 1 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் OLED பேனல், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்கிங் ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசி ஒரு வாரமாக இந்த ஃபோனை என்னோட பிரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த IQOO Neo 7 Proவோட ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோக்கு போவோம். இந்த ஃபோனோட மேஜர் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். IQOO 2 RAM ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 8/128 அது 35,000 ரூபா, 12/256 அது 38,000 ரூபா. ரெண்டாவது பாசிட்டிவ் அந்த சிப், இந்த ஃபோனில் கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ். Neo 7 Proவில் Qualcommோட 2022 ஃப்ளாக்ஷிப் சிப் Snapdragon 8+ Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 8 இல்லை 12 GB LPDDR5 ரேமும் 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ப்ரமோஷனல் வீடியோஸில் காமிச்ச நம்பர்ஸ் எனக்கு கிடைக்கல, பட் ஆனாலும் சிந்தட்டிக் ஸ்கோர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோனை கேமர்ஸ்க்குன்னு மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கோர்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பெர்ஃபார்மன்ஸை எவ்வளோ சஸ்டெயின் பண்ண முடியுதுங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் 3D Mark வைல்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ண ஸ்கோர் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 60% ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கேமிங் ஃபோனுக்கு நல்ல விஷயம் கிடையாது. அப்போ எப்படியா பெர்ஃபார்மன்ஸை பாசிட்டிவ்ன்ற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சிப் 8+ Gen 1 வரையில் காம்படிஷன்லேயும் இதோட பெட்டராக எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ நத்திங் ஃபோன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 55% ஸ்டெபிலிட்டி, OnePlus 11R 61%. ஸோ இந்த சிப்புக்கு இது ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலிட்டி மாதிரி தெரியுது. ஆனால் இது கேமிங் ஃபோனில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எஸ். இப்போ அவங்க கேமிங் ஃபோனுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இங்கே சூப்பராக கூலிங் ஏதோ பண்ணிட்டோம், வித்தியாசமாக உள்ள ஃபேன் போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா கிராஃபிக் சிப் கொடுத்துருக்கோம், இதை யூஸ் பண்ணி ஃப்ரேம் இன்டர்பிலேட் பண்ண முடியும், ஸோ அதனால கேம்ஸ் பெட்டராக இருக்குன்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்காக அந்த சிப்போட தெர்மல் லிமிடேஷன்ஸை பெருசாக அட்ரெஸ் பண்ணாமல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் அரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம சாஃப்ட்வேரில் இன்னும் பார்ப்போம். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, Neo 7 Pro நல்லா அச்சு யூஸ் பண்ணாலும் வார்ம் ஆகும், பட் எந்த பாயிண்ட்லையும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு ஹீட் ஆகலை. ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இங்கே இல்லை. இப்போ பேட்டரி சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேஜர் பாசிட்டிவ். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மாடரேட் டு ஹெவி யூஸ்க்கு ஒரு நாள் தாங்குச்சு. சார்ஜ் பண்ணணும்னு வரையில் 120 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 50 8 நிமிஷத்துலையும் 0 to 100 கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலையும் சார்ஜ் பண்ண முடியும். இந்த ஃபோனுக்கு இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் டிஸ்பிளே. IQOO ஒரு 6.78 inch OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ OLEDங்கிறதுனால இந்த இங்கி டீப் பிளாக், சூப்பரான கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் நல்லா பாப்பார கலர்ஸ் கிடைக்குது. இது ஒரு 10-bit பேனல், ஃபுல் HDR சப்போர்ட்டோட, அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஒர்க் ஆகும். பீக் பிரைட்னஸ் 1300 nits, ஸோ ஈஸியாக அவுட்டோர் யூஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்ஷனுக்கு ஷார்ட் சென்சேஷன் அப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, அதுவும் நல்லா குவிக்காக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸையும் நான் ஒரு பாசிட்டிவ்னு தான் சொல்லுவேன், ரிச்சாக லவுடாக இருந்தது. இப்போ எது பாசிட்டிவ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் இங்கே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனாலும் ஓவரால் பில்ட் எனக்கு ஒரு ப்ரோ மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த ஆரஞ்ச் வீகன் லெதர் பேக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணையில் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. வெறும் லுக்ஸ்னு கிடையாது, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையிலையும் அந்த கிரிப் பெட்டராக இருக்குது. எட்ஜஸ் கர்வ் ஆகிறதுனால Neo 7 Pro அதோட ஆக்சுவல் திக்னஸோட ஸ்லிம்மான ஃபீல் கொடுக்குது. இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ உங்களுக்கு கிளாஸ் பேக் தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சரி, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருவோமே. பவர் அண்ட் வால்யூம் கீஸ் ரைட்டில் இருக்கு. செகண்டரி மைக்கும் IR பிளாஸ்டரும் டாப்பில், லெஃப்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் ட்ரே, பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், அப்புறம் பிரைமரி ஸ்பீக்கர். இப்போ திருப்பி நெகட்டிவ்ஸ்னு வரையில் இங்கே மைக்ரோ SD கிடையாது, ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, Type-C போர்ட் வெறும் USB 2.0 தான். ப்ளஸ் இந்த ஃபோனில் NFC சப்போர்ட் கூட இல்லை, அதுவும் ஒரு நெகட்டிவ். இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருந்துச்சு. இப்போ Neo 7 Pro Android 13 ரன் ஆகிட்டு இருக்கு, FunTouchOS 13 அதுக்கு மேலே. உள்ள ஸ்ட்ராங்கான ஹார்ட்வேர் இருக்கிறதுனால ஃபோன் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு, லேக் எதுவும் இல்லை. இங்கே நெகட்டிவ் என்னென்னா, IQOO 2 வருஷம் தான் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. 2 years அப்டேட்ஸ், 3 years செக்யூரிட்டி பேட்சஸ். காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நத்திங், OnePlus 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ வெறும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா நல்லா தான் இருந்தது செட்டப் பண்ணதுக்கப்புறம். இனிஷியலாக ப்ரீ இன்ஸ்டால் ப்ளோட்வேர் இருக்குது, பட் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அது போக அந்த ஹாட் ஆப்ஸ் கேம்ஸும் இருக்குது, இதையும் செட்டிங்ஸ்லேருந்து ஈஸியாக ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்டை தாண்டினதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது.
டெடிகேட்டடாக ரிமோட் கண்ட்ரோல் ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஐஆர் பிளாஸ்டர் யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கூட. கேமிங் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்க்கு பர்டிகுலராக அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கேம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸில் ரன் ஆச்சு. அதுக்கு காரணம் உள்ள அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க அந்த கேமிங் சிப். இது ஃப்ரேம் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி ஜென்ஷன் இம்பாக்ட் மாதிரி ஒரு கேமில் 90 FPSஓ இல்லைனா கால் ஆஃப் டியூட்டி மொபைல் மாதிரி ஒரு கேமில் 120 FPSஓ ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நேட்டிவாக அந்த ஃப்ரேம் ரேட் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நல்லா இல்லாட்டியும் இங்கே கேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக விளையாடையில் நல்லா தான் இருந்தது. இது போக சில ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் இங்கே புல் பேக் பண்ணால் சைட் பிரிங் அப் பண்ணுறதுக்கும் புஷ் ஃபார்வர்ட் பண்ணால் ரீலோட் பண்ணுறதுக்கும் செட் பண்ணியிருக்கேன். இது போக 4D வைப்ரேஷன் ஃபீட்பேக் எங்கேருந்து ஷார்ட் வருதுங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர் பண்ணுது. ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவ், பட் அப்டேட்ஸ் காம்படிஷன் அளவுக்கு கொடுக்காததும் அந்த ப்ளோட்வேர் அவங்க இன்க்ளூட் பண்ணுறதும் நெகட்டிவ்ஸ். சரி, கேமராஸ்க்கு வருவோம். இந்த ஃபோனில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க. பிரைமரி 50 மெகா பிக்சல் சாம்சங் GN5. போன வீடியோவில் அதாவது ரெட் மேஜிக் 8S ப்ரோவில் நம்ம பார்த்த அதே சென்சர் இங்கே ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் f1.9 லென்ஸோட பேரா இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் கேமரா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற பல ஷார்ட்ஸ் உச்சி வெயிலில் மத்தியானம் எடுத்தது. ஆனாலும் ரிசல்ட்ஸ் ஜூம் இன் பண்ணையில் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரீட்டைன் ஆகிருக்கு. ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வச்சு ஷூட் பண்ணையில் பிளர் நேச்சுரலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போர்ட்ரேட் மோட் எஸ்பெஷலி 2xல எடுக்கல ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நிறைய நல்ல ஷார்ட்ஸ் எடுக்க முடிஞ்சது. இது டிம் எங்கள் பில்டிங்கோட மேஸ்காட்னு சொல்லலாம். ரொம்ப க்யூட்டான ஒரு பூனை. இப்போ லோ லைட்னு வரையில் இங்கே தான் இந்த ஹார்ட்வேரால் காம்படிஷனோட கம்பீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இமேஜஸ் நல்லா தான் இருக்குது, பட் கம்ப்யூட்டிங் ஃபோன்ஸ் இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த சைட் பை சைட் ஷார்ட்ஸ் பாருங்கள், OnePlus 11R எடுத்தது. அந்த டீட்டெயில் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும். வீடியோன்னு வரையில் 4K 60 மேக்ஸ். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, பட் ஓரளவுக்கு EAS ஜிட்டர் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. அடுத்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இங்கே ஷார்ட்ஸ் நல்லா தான் இருந்தது, பட் கலர்ஸ் ப்ரைமரிக்கு ஈக்குவலாக அவங்க ரொம்ப மேட்ச் பண்ணல. கொஞ்சம் கூலாக இருந்தது, பட் ஆஸ் அ அல்ட்ரா வைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே. ஃபைனலாக 2 மெகா பிக்சல் மேக்ரோ, அதை பற்றி நம்ம என்றைக்கும் பேச போகிறதில்ல. செல்ஃபீஸ்னு வரையில் 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது சாம்சங்கோட S5K3P9 பல ஃபோன்ஸில் பார்த்த சென்சர். ஸோ ஸ்கின் டோன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி நேச்சுரலாக இருந்துச்சு. டீட்டெயில்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எட்ஜ் டிடெக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. செல்ஃபி வீடியோஸில் ஸ்டெபிலைசேஷன் இல்லை, ப்ளஸ் 1080-30ல் மேக்ஸ் அவுட் ஆகுது. அது 2023 ஒரு பெரிய ஏமாற்றம்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் கேமராஸ் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு. இப்போ OnePlus 11R இல்லை Nothing Phone 2ல உள்ள Sony IMX890 இதோட பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னு சொல்ல. எஸ்பெஷலி லோ லைட்டில் இதோட பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் நான் சொல்ல வர்றது இங்கே கேமராஸ் கேவலமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்னமும் இந்த ஃபோனோட வீக்கஸ்ட் ஆஸ்பெக்ட் கேமராஸ் தான். ஒரு மைனர் நெகட்டிவ். வேறு மாதிரி சொல்லணுன்னா, கேமராஸ் உங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டினா Neo 7 Pro உங்களுக்கு இன்னமும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். 11R இல்லை Phone 2 பாருங்கள். இல்லை ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு Neo 7 Proவோட ப்ரைஸை அடிச்சுக்க முடியாது. பேசிக்காக இது ஒரு நல்ல ஃபோன், பட் அவங்க அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால தாறுமாறு டீல் மாதிரி தெரியுது. இது IQOO Neo 7 Pro பற்றி என்னோட கருத்து. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.